இவங்க பேர் ஆதியா. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் எங்கள் புக்ஸ் வாங்க வந்தாங்க. இப்போ என் மேலே கல் வீச மாடியில் நின்றுருக்காங்க. तुझसे मैंने फूल को चाहा, लेकिन तूने मुझ पे फेंका पत्थर को. तुझसे मैंने फूल को चाहा, लेकिन तूने मुझ पे फेंका पत्थर को. क्यों किया ऐसा, क्यों किया, क्यों किया तूने ऐसा, क्यों किया, क्यों किया ऐसा, क्यों किया, क्यों किया तूने ऐसा, क्यों किया. என் பேர் குரல். நான் இந்த புக் ஷாப்பில் வேலை செய்கிறேன். எனக்கு ரைட்டர் ஆகணும்னு ஆசை. என் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணி அதிலிருந்து கதை எழுத பிடிக்கும். கடைசியாக என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட இருந்து கல்லடி வாங்கினது. அவங்க எதுக்கு என் மேலே கல் வீசிட்டு போனாங்க? இந்த லவ் ட்ராஜடியை ஒரு கதையாக எழுத ஆரம்பித்தேன். எனக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச இடத்துல இருந்து. வாவ், அந்த பூ அங்க அழகா இருக்குல்ல? அங்க வயலட் கலர்ல எங்க? வேற என்ன தெரியுது? புதர்கள் என்னங்க தெரியும்? பாம்பும் பூச்சியும் தான் இருக்கும். சார் சார் குட் மார்னிங் சார். சார் இல்லை சார், கஸ்டமர் புக் கேட்டாங்க தான். அன்றைக்கி அவங்க சொன்ன அந்த பூ என் கண்ணுக்கு தெரியல. ஏன்னா என்னோடய ஐடியாலஜியும் உலகமும் வேறு. இங்கே இருக்கிற சில புக்ஸ்லாம் படிக்கிறப்போ ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன். புக்ஸில் படிக்கிற மாதிரி பொண்ணுங்க ரியல் லைஃப்பில் இல்லை. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்போதும் சொல்கிற விஷயம் தான். எ மேன் ஹூ ட்ரஸ்ட் எவ்ரி உமன் இஸ் அ ஃபூல். புக்கில் பார்க்குற மாதிரி பொண்ணுங்க இல்லவே இல்லை மச்சான் ரியல் லைஃப்பில். இது வரைக்கும் என் லைஃப்பில் ஒரு அழகான பொண்ணு கூட நான் பார்த்ததில்ல. ஷூ அவுட் சைட் மேம். ஓ சாரி. அழகுன்னு நான் சொல்கிறது ஒரு பொண்ணோட கேரக்டர், மைண்ட் அண்ட் ஐடியாலஜி, வெளித்தோற்றம் இல்லை. ஐம் ஸோ சாரி, நான் போர்ட் பார்க்கல. இட்ஸ் ஓகே. ஃபஸ்ட் டைம் ஆதியாவை புக் ஷாப்பில் பார்த்தப்போ இவங்களும் மற்ற பொண்ணுங்க மாதிரி சும்மா பந்தாக்கு புக்ஸை ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுற கூட்டம்னு நினச்சேன். ஆனால் அவங்க அப்படி இல்லை. புக்ஸ் வாசிப்பாங்க, குறிப்பாக தமிழ் புக்ஸ். புதுமை பித்தன் சார் எழுதின எப்போதும் முடிவிலே இன்பம், அந்த புக் மூலிமா தான் நாங்கள் முதல்ல பேச ஆரம்பித்தோம். புக் நேம் சொல்லுங்கள். புதுமை பித்தன் சிறுகதைகள். புதுமை பித்தன். சாரி மேம், ஸ்டாக் இல்லை. ஓ இட்ஸ் ஓகே. சொல்லுங்கள் மேம். நீங்கள் தியாகராஜன் காலேஜில் புக் ஃபேர் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்களா? தியாகராஜன் காலேஜ் 3 to 4 years முன்னாடி. சாரி, ஞாபகம் இல்லை. யா, ஐ ஹவ் சேஞ்ச்ட் அ லாட். பட் எனக்கு உங்களை நல்லா ஞாபகம் இருக்குது. அது என்ன நல்லா? சொல்லுங்கள். யா நெயில்ஸ். இந்த டேட்டி நெயில்ஸ் தான் ஞாபகமா? நான் உங்ககிட்ட இருந்து ஒரு புக் வாங்கினேன், புதுமை பித்தன் சாரோட எப்போதும் முடிவிலே இன்பம். அந்த புக் படிக்கிறப்பெல்லாம் எனக்கு உங்களோட நகைதான் ஞாபகத்துக்கு வரும். ஸ்டார்டிங்கில் அழுக்காக இருந்தது, புக் படிக்க படிக்க அழகாயிடுச்சு. உங்கள் நெயில்ஸ் காட்டுங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு கையில்? அது ஒரு பெரிய கதை. ஃப்ரெண்ட் வர 1 hour ஆகும். நீங்கள் ஃப்ரீனா சொல்லுங்கள், நான் கேட்குறேன். கொஞ்சம் அங்கே பாருங்களேன், எவ்வளோ பேர் புக் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே உங்கள் பின்னாடி பாருங்களேன், எவ்வளோ பேர் லைனில் நின்றுருக்காங்க.
ரொம்ப பிஸியாக இருக்குங்க. சரி சொல்லுங்க கேட்போம். ஓகே. என் ஃப்ரெண்டு வந்து ஒரு நாய்க்கு எப்பவுமே போய் பிஸ்கெட் போடுவான். அந்த நாய்க்கிட்ட அவன் பாசமாக தான் இருந்தான். திடீர்னு ஒரு நாள் அந்த நாய் வந்து அவனுக்கு கடிச்சிருச்சு. அவன் ஒன்றுமே பண்ணல. சரி வேறு யாரையும் அந்த நாய் அப்படி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விவேர் ஆஃப் டாக்னு அந்த ஏரியாவில் இருக்கிற வால் எழுதலான்னு நான் போனப்போ வேறு ஏதோ ஒரு நாய் என்ன கடிச்சிருச்சு. மேபி அந்த நாயோட ஃப்ரெண்டு போல் என்னை கடிச்சு ஏனோ. டைட்டில் என்ன? போய் நாய்க்கதைன்னு வச்சுக்கலாமா? இல்லைண்ணா போய் சொல்லி. நானும் ஒரு புக் படித்தேங்க, டாக் பைட்ஸ் கேன் பிரிங் யூ குட் லக்னு. ஓ, ஐ கேன் see that. அடடா, ஐ ஹாவ் அ பாய் ஃப்ரெண்ட். இதுக்கு டைட்டில் வந்து போய் காதல் கதைன்னு வச்சுக்கலாங்களா? எப்படி? அன்பிளசன்ட் ட்ரூத் ஆர் கம்ஃபர்டபுள் லைஃப்? அன்பிளசன்ட் ட்ரூத். ஓகே, ஷோர். ஷோர். டு பி ஆனஸ்ட், உங்கள் ஃபேஸில் கவலையே இல்லாத ஒரு சந்தோஷம் தெரியுது, லைக் ஒரு குழந்த மாதிரி. அதனால தான் இந்த டேட்டிங் ஸ்டாக்லாம் நினைக்கிறேன். மனசில் ஒன்றுமே வச்சுக்காம ரொம்ப ஓப்பனாக பேசுகிறீங்க. மேபி இன் சம்டே அவன் இல்லை அவள் யாரையாச்சும் நீங்கள் லவ் பண்ணுவீங்க. அந்த அவன் இல்லை அவள் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய லெசன் டீச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யாரை பார்த்தாலும் ஒரு சந்தேகம், ஒரு வெறுப்பு எல்லாமே வந்துடும். You are just one love away from changing as completely new person. I'm sorry. One sec. Morning. கதை கடை. தம்பி ஒரு நிமிஷம் லைனில் வெயிட் பண்ணுறீங்களா? ஓகே சார். ஹலோ ஹலோ ஜென்டில்மேன், லைனில் இருக்கீங்களா? ஹலோ ஹலோ கேட்குதா? கேட்குதுங்க சார். லஞ்ச் டைம் என்னங்க? லஞ்ச் டைம் 1 to 2 சார். சாரி. ஓகே ஜென்டில்மேன், தேங்க்யூ. பொட்ட காட்டு வெயில மட்டும் பார்த்து வளர்ந்த எந்த உலகம். நீ மழையா வெயிலா குளிரா அனலா தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். காசு அழக பார்த்தா மனச மதிக்காத இந்த பெண்கள் கூட்டம். இரவா பகலா ஒளியா இருளா. உலகத்தில் எந்த பொண்ணுமே ஒருத்தனோட அழுக்கத்தான் ஞாபகம்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆதியா நான் கண்ட முதல் அழகி. புக்ஸில் படிக்கிற பொண்ணுங்க மாதிரியும் என்னோடய முதல் காதலியாகவும் ஆதியா இருப்பாங்களான்னு ஒரு கேள்வி எனக்குள்ள. அன்றைக்கி அவங்க புக்ஸ் வாங்கிட்டு போகிறக்குள்ளே இந்த ரிசப்ஷன் டேபிளை விட்டு போய் அவங்க கூட பேசணும், அவங்க மைண்டை ரீட் பண்ணணும்னு தோணுச்சு. ஆனால் இங்கே நான் மட்டும் வேலை செய்யலையே, நானும் இந்த சிசிடிவியும். நான் சரியாக வேலை செய்கிறேன்னான்னு பார்க்க வேண்டியது இந்த சிசிடிவியோட வேலை. நாங்கள் 2 பேர் சரியாக வேலை செய்கிறோமான்னு பார்க்க வேண்டியது எங்கள் ஓனரோட வேலை. எங்கள் ஓனர் பாம்பேயில் இருக்கார், ரைட்டர், என்னோடய இன்ஸ்பிரேஷன். எனக்கு அவரை மாதிரி ரைட்டர் ஆகணும்னு ஆசை. ஆனால் சார், இந்த ஜென்ரேஷனில் புக்கை படிக்கவும் திருடவும் வாங்கவும் யார் சார் இருக்கா? காசுங்கிற செல்வம் தான் இல்லை, அட்லீஸ்ட் வந்த செல்வி கூட கொஞ்சம் நேரம் பேசலாம்னு குழப்பத்தில் ஃபஸ்ட் டைம் அன்றைக்கி ஒரு சின்ன தப்பு பண்ணேன். சாரி சார். இந்த புக்ஸ் எல்லாம் ரேக் பண்ணணுமா? யா. ஓ, கேன் ஐ ஹெல்ப்? நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறீங்க? நான் இங்கே காலேஜ் படிக்கும்போது பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இந்த தடவை ரொம்ப கனெக்ட் ஆகி ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன கனெக்ட் ஆகி? சரௌண்டட் பை thousands and thousands ஆஃப் கேரக்டர்ஸ், ரைட்? ஓகே. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ரியல் லைஃப் கேரக்டர்ஸை விட என்னை ரொம்ப எக்ஸைட் பண்ணுது. ஓகே ஓகே. Tell me, why is it a female character in a book excites you more than women in a real life? அதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். பரவாயில்ல சொல்லுங்க, நான் ஜட்ஜ்லாம் பண்ண மாட்டேன். Just curious. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் லவ் எடுத்துப்போம். இன் ரியல் லைஃப் விமன் வேல்யூ அதர் திங்ஸ் மோர் தென் லவ், இல்லை? அது லுக்காக இருக்கலாம், மணியாக இருக்கலாம், இல்லைனா செக்ஸாக இருக்கலாம். பட் இன்
புக் ஃபீமேல் ப்ரோட்டகனிஸ்ட் ஆர் டிஃப்ரெண்ட். புக்கில் வர ஒரு உமன் நான் சொன்ன இந்த 3மே இல்லைனாலும் ஒரு மென்னை விட்டு போக மாட்டாங்க. லைஃப்பில் கடைசி வரைக்கும் அவங்க கூட இருப்பாங்க. அட் தி எண்ட் தே சூஸ் லவ். உங்கள் லைஃப்பில் பொண்ணுங்களே இல்லை கரெக்டா? எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நீங்கள் புக்கில் படித்த பொண்ணை ரியல் லைஃப்பில் தேடிட்டுருக்கீங்க. இன் ரியல் லைஃப் திங்ஸ் ஆர் வெரி காம்ப்ளிகேட்டட். ஒரு பூவை ஆர்டிஸ்ட் கிட்ட காமிச்சிங்கன்னா அவன் அதை ரசிப்பான். ஒரு கவிதையாவோ இல்லை பெயிண்டிங்காவோ அதை மாற்றுவான். அதுவே ஒரு சயின்டிஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட்டுங்கிற பேரில் அதோட பெட்டல்ஸை பிச்சு ஐ திங்க் ஆஃப் யூ ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். திங்க் லைக் ஒன். அண்ட் ஆல்சோ read books written by women because men can't write women. They try but they fail. நிறைய எக்ஸப்ஷனல்ஸ் இருக்காங்க லைக் டால்ஸ்டாய், ஜெயகாந்தன். அண்ட் லுக், செக்ஸ் அண்ட் மணியை தாண்டி ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறதுக்கும் விட்டுட்டு போகிறதுக்கும் நிறைய ரீசன் இருக்குது. அன்றைக்கி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க சொன்ன சில விஷயங்கள் எனக்கு நடந்த சில நிகழ்வுகளை ஞாபகப்படுத்துச்சு. நான் மார்னிங் இவங்கள்ட்ட சொன்னது டாக் கதை மட்டும் இல்லை, இட்ஸ் அ டாக் அண்ட் அ பிட் ஸ்டோரி. உனக்கு தெரியும்லடா, அவள் காரை நானும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவள் பர்த்டேக்கு சர்ப்ரைஸாக கிஃப்டை காரில் வச்சிடலான்னு டோர் ஓப்பன் பண்ணான். அவளும் வேற ஒரு பையனுண்டா. நம்ப மாட்டியா, பேசிட்டு தான் இருந்தோன்னு சொல்கிறா. 2 பேரும் தனித்தனி சீட்டில் தான் இருந்தாங்க. தின்ட்டு கார் வேறையா, கன்ஃபியூஷனாக இருக்குடா. நைட்டு 12 மணிக்கு டென்ட்டு போட்ட காரில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்கிறா. அதை வேற கன்சிடர் பண்ணிட்டு வந்து கன்ஃபியூஷனாக இருக்குன்னு சொல்கிற பற்றியா? அப்பா அவன் என்னை ஏமாற்றிட்டாளடா. எதுக்குடா என்ன சீட் பண்ணா சொல்டா. சரி, அப்பயும் கேட்குற மாதிரி கேட்குறேன். அன்பிளசன்ட் ட்ரூத் ஆர் கம்ஃபர்டபுள் லைஃப்? அன்பிளசன்ட் ட்ரூத். வச்சு ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறதுக்கும் விட்டுட்டு போகிறதுக்கும் 3 ரீசன் தான். 1 மணி, செகண்ட் ஒன் லுக்ஸ், தேர்ட் ஒன் ஹவு குட் இன் பெட். என் ஃப்ரெண்டு வந்து ஒரு நாய்க்கு எப்பயுமே போய் பிஸ்கெட் போடுவான். அந்த நாய்க்கிட்ட அவன் பாசமாக தான் இருந்தான். திடீர்னு ஒரு நாள் அந்த நாய் வந்து அவனை கடிச்சிருச்சு. அவன் ஒன்றுமே பண்ணல. அவள் கார் ஆக்சிடென்ட் பண்ணிடலாமாடா? என்னை ஏமாற்றிட்டா. அவ்வளோதான், பண்ணியே ஆகணும்டா. மச்சி, உன் ஆளோட கார் கலர் என்ன சொன்ன? டேய் கோபால், உன் ஆள் வீட்டில் சிசிடிவி எதுவும் இல்லைல்ல? அதெல்லாம் இல்லை, நீ எழுதிடுறியா? நெட்டிங் கண்டுபிடிச்சிருவாடா ப்ளீஸ்டா. சரி, வேறு யாரையும் அந்த நாய் அப்படி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிவேர் ஆஃப் டாக்னு அந்த ஏரியாவில் இருக்கிற வால் எழுதலான்னு நான் போனேன். போனப்போ வேற ஏதோ ஒரு நாய் என்ன கடிச்சிருச்சு. மேபி அந்த நாயோட ஃப்ரெண்டு போல. கடையில் யாராவது இருக்கீங்களா? புக்ஸ் வாங்கணும். ஆமாம் சார், இன்றைக்கி தான் லஞ்ச் டைம் சேஞ்ச் பண்ணோம். சாரி, நீங்கள் ஒரு 1 hour கழிச்சு வரீங்களா? ஓகே ஜென்டில்மேன், நான் அப்புறம் வரேன். லுக், மணி, செக்ஸ் தாண்டி வேற என்ன 1000 காரணம் இருந்துட முடியும்? எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். நான் புக்கில் படிக்கிற ஃபீமேல் ப்ரோட்டகனிஸ்ட் நீங்களா இல்லையா? அழகா எந்தன் கண்ணா, மழை கேங்கிய மாமன்னா, இனி ஏன் என்ற கேள்விகள் உனக்கிங்கு வேண்டாமே. நீ கதைகளிலே படிக்கின்ற பெண்முகமும் நான் தானே, எந்தன் புது உணர்வும் நீயே, நான் பார்த்த பெரும் செல்வமும் நீயே, எந்தன் புது உணர்வும் நீயே, நான் பார்த்த பெரும் செல்வமும் நீயே. நான் இப்போ தான் புக் செலக்ட் பண்ணேன். இப்போ நீ வந்தால் கரெக்டாக இருக்கும். என்னாச்சு? என்னோடய ஃப்ரெண்டு தான். ஐ திங்க் ஹீஸ் கோனா ப்ரப்போஸ் மீ. ஓ, வெரி கன்ஃபியூஸ்ட். போலாமா? ஏங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஒரு 1 hour வந்து சொல்லட்டுமா? ஓகேங்க. அங்கே அந்த பூ பாருங்களேன், வேங்கோ பெயிண்டிங் மாதிரி இல்லை?
அன்றைக்கி நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிற அந்த ரிச் டாக்குள்ளே வந்தான். சார் ஷுவர் சார். சாரி. வெரி கன்ஃபியூஸ்ட். அன்புள்ள ஆதியா, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற விஷயம் பணமாக இருக்கக்கூடாதுன்னு மட்டும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இவன் ஒரு ரிச் ஸ்பாயில் கிட், அவ்வளோதான். இவனால் உங்கள் கூட உட்காந்து ஒரு கதை பேச முடியாது, கவிதை ரசிக்க முடியாது. காரில் டென்ட்டு போட்டு இன்ஸ்டாடி ஓட்டிட்டு சுற்றுறான். என்ன மைண்ட் செட்டோ. இவனை நீங்கள் சூஸ் பண்ணால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் பணமாக மட்டும்தான் இருக்க முடியும். நான் புக்ஸில் படிக்கிற மாதிரி பொண்ணுங்க ரியல் லைஃப்பில் இருக்காங்கன்றதுக்கான கடைசி ஹோப் நீங்கள் மட்டும்தான். நீங்களும் என்னை ஏமாத்திடாதீங்க. ஒரு பணக்கார பொடியங்கிட்ட நீங்களும் தோற்று என்னையும் தோக்கடிச்சிடாதீங்க. நான் வெயிட் பண்ணுறேன். வந்து அவனுக்கு நோ சொல்லிட்டேன்னு சொல்லுங்கள். இந்த புக்ஸ் இங்கே இருக்கட்டும், 1 நாளில் வந்துடுறேன். டென்ட்டை வேறு ஒட்டியிருக்கிறானா, உள்ள ஒரு மயிரும் தெரிய மாட்டேங்குது. அன்றைக்கி அந்த பையனுக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்ற கேள்வி தான் எனக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. அப்புறம் அவங்க திரும்ப வரக்குள்ளே சில புக்ஸ் நேம் சொல்லி அதில் பர்டிகுலராக சில கேரக்டர்ஸை மட்டும் படிக்க சொன்னாங்க. நான் இந்த புக்ஸில் படித்த விமன் கேரக்டர்ஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணிச்சு. என்னன்னா மத்தியானமே தூங்குறீங்க? இந்தாங்கண்ணா, இந்த மங்கி புக் மட்டும் நான் வாங்கிக்கிறேன். ஓகே. தூங்குனது போதும்னா முழிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து கதை சொல்கிறேன். லா 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 லா. அச்சச்சோ, தண்ணி கீழே போகுதுன்னா டேப் ஆஃப் பண்ணிக்கோங்க. டீ ஆதியா, ஓகே. உங்ககிட்ட 2 minutes பேசணும். கார்க்குள்ள வரியா? எதுக்கு? சொல்கிறேன், 2 minutes வா. என்ன? 2 minutes தான், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இவ்வளோ நேரம் பேசிட்டு தானே இருந்தோம். ஒரு 2 minutes ஆதியா. 2 minutes-ஆ? சரி வா. அவன் சொன்ன 2 minutes 20 minutes ஆச்சு. டென்ட்டு போட்ட காரில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்கிறா. அதை வேற கன்சிடர் பண்ணிட்டு வந்து கன்ஃபியூஷனாக இருக்குன்னு சொல்கிற பற்றியா?
எந்த சிசிடிவி பார்த்து காலைல அவளை ரசிச்சனோ கொஞ்ச நேரத்தில் அதே சிசிடிவி பார்த்து உள்ள செத்துட்டு இருந்தேன். ஜென்டில்மேன், இல்லை சார், புக் ஷாப் க்ளோஸ். என் கனவுல கூட நான் ஆதியா கிட்ட நெருங்கல. ஆனால் இந்த ரிச் டாக் காருக்குள்ள तुझसे मैंने फूल खोजा लेकिन तूने मुझ पे फेंका पत्थर को तुझसे मैंने फूल खोजा लेकिन तूने मुझ पे फेंका पत्थर को क्यों किया ऐसा क्यों किया तूने ऐसा क्यों किया Unpleasant truth or comfortable lies? Unpleasant truth? நான் சொல்லட்டுமா? அவன் என்னை ப்ரப்போஸ் பண்ணி நான் உனக்கு ஓகே சொல்லிட்டேன்னு நினச்சிட்டிங்களா? இல்லை காரில் கிஸ் பண்ணிட்டு இருந்தோன்னு நினச்சிங்களா? இல்லை ரோட்டில் 2 நாய் இருக்கிறப்போ கல் வீசி கரைச்சலாம் நினச்சிங்களா? சாரி சாரி சாரி. நான் மார்னிங் சொன்னது ஞாபகம் இருக்கா? There are 1000 reasons for a woman to leave a man. அண்ட் அதில் ஒன்று தான் நீங்கள் இப்போ காமிச்சிட்டிங்க. See. I have screwed up everything. But என்னால் நான் மாற்றிக்க முடியும். You can't leave me like this. I'm not your therapist. பட் நான் ஒன்று சொல்கிறேன், நீ இதெல்லாம் தாண்டினவன். அப்போ ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். Are you sure? இதுதான் நடந்துச்சு. இதனால தான் அவன் மேலே கல் வீசிட்டு போனான். நான் இப்போ எழுதிட்டு இருக்கிற இந்த கதை ஒரு லவ் ஸ்டோரின்னு நினச்சேன். ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது முட்டாள் காதல் கதையாமா. இவன் பிச்னு எழுதுனது என் ஃப்ரெண்டோட காரில் தான். பக்கத்து வீட்டு சிசிடிவியில் தான் பார்த்தோம். பிச்னா இவனுக்கு என்னென்னு காட்டலான்னு தான் புக் ஷாப் வந்தேன். என் பிளான் ஒர்க் ஆகலை. இவன் ஃப்ளர்ட் டைப் இல்லை. புக்ஸ் ரீட் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு புக்ஸ் ரீட் பண்ணுறவங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஃபால் ஃபார் அவர் மைண்ட், நாட் ஃபார் அவர் பியூட்டி. நானே போய் பேச ஆரம்பித்தேன். போய் சொன்னேன், தியாகராஜன் காலேஜில் புக் ஃபேர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா? சாரி, ஞாபகம் இல்லை. பட் எனக்கு உங்களை நல்லா ஞாபகம் இருக்குது. என் மேலே இன்ட்ரெஸ்ட் வர வச்சேன். பேச வந்தவனை நல்லா குழப்பினேன். அந்த பூ அங்கே அழகாக இருக்குல்ல, அங்கே அந்த பூ பாருங்களேன், வேங்கோ பெயிண்டிங் மாதிரி இல்லை? குழம்புனா அவன் தான் என்னை பார்த்துட்டு இருக்கேன்னு நினச்சான். ஆனால் நான் தான் அவனை பார்த்துட்டு இருந்தேன். எனக்காக முட்டாளானா. சிரிப்பாக இருந்துச்சு. அவன்கிட்ட பேசி அவனோட ஐடியாலஜியை புரிஞ்சுக்கிட்டேன். விமன் வேல்யூ அதர் திங்ஸ் மோர் தென் லவ் இல்லை. சில விஷயங்களை அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணேன். உடனே எல்லா பொண்ணுங்களும் அப்படி தானே சொல்லலை. நீங்கள் ஏன் எல்லாத்தையும் அப்படி தான் இருப்பாங்களோன்னு பார்க்குறீங்க? லுக், செக்ஸ் அண்ட் மணியை தாண்டி ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறதுக்கும் விட்டுட்டு போகிறதுக்கும் நிறைய ரீசன் இருக்குது. அவன் மைண்டோட விளையாடினேன். இப்போ நீ வந்தால் கரெக்டாக இருக்கும். இண்டோவே இருக்கு. நான் வரக்குள்ள நான் சொல்கிற புக்ஸ் எல்லாம் படிங்க. அந்த புக்ஸில் இருக்கிற ஐடியாலஜி அவனை டிஸ்டர்ப் பண்ணணும்னு தெரியும். அவன் தொட்டி மேன் ஹோல்குள்ளே இருக்கான் பாரு. வண்டி அவன் முன்னாடியே நிறுத்து. என்ன 2 minutes? சரி வா, சிசிடிவி முன்னாடி நிறுத்து. இந்நேரம் சிசிடிவி முன்னாடி உட்காந்து கற்பனையிலேயே மூழ்கியிருப்பான். டிஸ்டர்ப் ஆகி ஏதாச்சும் பண்ணுவான்னு தெரியும். ஆனால் கல்லை தூக்கி போடுவான்னு எதிர்பார்க்கல. தீ சுற்றுன்னு சொல்கிறத விட சுட்டு காமிச்சா நீ நல்லா புரியுன்னு தோணுச்சு. சிம்பிள். பிச்னே எழுதுனா I just showed him. அழுக்க அழகாக பார்க்குறேன் என்னோட முதல் காதலி நீ என்னென்னமோலாம் எழுதுனே. நாடகம் நடத்தி வேஷம் போட்டு
திருவிளையாடலாடி. இவ்வளவும் பண்ணி பெண்களை பற்றி எனக்கு இருந்த மேலோட்டமான பார்வையை மாற்றிட்ட. என்னோடய தப்பையும் என்னோடய அறியாமையும் எனக்கே புரிய வச்சுட்டு போயிருக்க. நீ யாருன்னு தெரிஞ்சுக்க நினச்சேன், ஆனால் நான் யாருன்னு எனக்கே காமிச்சிட்டேன். ஃபைனலி தேங்க்யூ ஆதியா. ஆனால் நீயே சொல்லு, இந்த கதையை நான் எப்படி முடிக்கிறது? அண்ணா, நான் அந்த புக் படிச்சிட்டேன். உங்ககிட்ட நான் கதை சொல்லணும். எந்திரிங்க எந்திரிங்க. முடிச்சிட்டிங்க போல. வெளியே ஒரு பூ ரொம்ப அழகா இருக்கு, வந்து பாருங்க. புதருங்களை என்னங்க தெரியும், பாம்பும் பூச்சியும் தான் இருக்கும். அழகா